ஃப்ரெண்ட்ஸ் வேதா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றினு இருக்குது. தீபம்லாம் வச்சுட்டு அவங்க தம்பிக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுன்னு இருக்குது. நானும் சாமானெல்லாம் கழுவின்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் கீழே உக்காந்து சாமான் கழுவுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சிங்க் இருக்குது, நான் கழுவ மாட்டேன், நின்னே கழுவணும், அது என்னால் முடியாது. அதனால நான் கீழே உக்காந்து தாராளமாக சாமான் கழுவுவேன். சாமான் கழுவிட்டு உடனே சாப்பாடு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க கொஞ்ச நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க பாரு, பசி பசின்னுவாங்க. அது ஒரு 20 நிமிஷத்துக்கு சாமான் கழுவிடுவோம். நான் வேதஸ்ரீ வந்து பசிக்கு தான் டைம் 7 ஆகுது. நான் இன்னும் சாப்பாடு செய்யலைன்னு சொல்லிட்டு முட்டை வாங்கின்னு வந்து பொடி மாஸ் பண்ணி சாப்பிட போதான். செய்வியா வேதா? நல்லா செய்வியா? ஆமாவா? சரி. ஹோம்ஒர்க் எழுதுறானா? என்னடா எழுதுனுங்கிற? தெலுங்கா இங்கிலீஷா? தெலுங்கு, இங்கிலீஷ், மேக்ஸு. இப்போ நீ எழுதுனுங்கிறது என்ன? அது தெலுங்கு. இது ஏத்திட்ட பேர் 1 2 3 100 வரைக்கும் இந்த பக்கம் எழுதணுமா? 200 வரைக்கும் எழுதி கொடுத்துக்கிறாங்களே. அதான் 200 வரைக்கும் இங்க எழுதணும். மேடம் இங்கே தானே எழுதி கொடுத்துக்கிறாங்க, நீ இதை எழுதுனுங்கிற? பொடி மாஸ் பார்த்தீங்களா? ஓ, இதுல எங்க மிளகாத்தூள் இல்ல? இது பச்சை நல்ல கலர் மாறும். என்ன மாறணும்? கலர். என்ன கலர்? பச்சை கலரா ரெட் கலரா? ஏன் பொடி மாசே இல்ல? ஆமாவா? நாளைக்கு வந்து நீயே சமைக்கிறியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த? எழுதுற இலகா கீதா கதி தீபம் திலகம் தீரம் மிரப்பமீசம் மிட்டாయి చూసింది చీమును పిల్లి చింది. நான் தெலுங்கு ஹேண்ட் ரைட் நல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சா வேதா? நீயே செஞ்சு சாப்பிடுற. நாளைக்குலேருந்து நான் எங்கன்னா வெளியில் போனால் நீயே சமைச்சு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸும் கடலை பருப்பு தாங்க குழம்பு வைக்க போகிறேன். சாப்பாடு வந்துன்னு இருக்கு ஒரு பக்கம். இந்த கேஸ் வேற ரொம்ப கஷ்டங்க இப்போ வர்றது. வேக வச்சுட்ட குக்கரில் ஒரு 5 விசில் தான் வச்சேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். நம்ம 8 மணிக்கு அம்மா செஞ்சிருக்கு சாப்பாடு. எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? 10 மணிக்கு சாப்பிடணுமா? பீன்ஸ் கார குழம்பு வச்சா அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்று முட்டை ஊற்றணும் அதில், இல்லை கடல் பருப்பு வச்சா சாப்பிடுவாங்க. அதனால தான் கடல் பருப்பு வச்சு போட்டுன்னு இருக்கேன் நான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கடல் பருப்பு வந்து கடல் பருப்பும் பீன்ஸும் வேக வச்சு குழம்பு செஞ்சு போடலான்னு செஞ்சுன்னு இருக்கேன். பீன்ஸ் கார குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய், கடுகெல்லாம் சேர்த்து மொத்தம் கார குழம்பு வச்சுட்டு பசங்க ஒரு 9 மணிக்குள்ளவே சாப்பாடு போட்டுடலாங்க. நம்ம வீட்டில் எந்த குழம்பு வச்சாலும் பசங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.